28th question, which of the following is not a mnemonic device அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதாவது SQ3R அந்த டெக்னிக் அது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து என்னது நிமோனிக் டிவைஸ் கிடையாது. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எது நினைவூட்டல் சாதனம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி SQ3R நுட்பம் இது மட்டும்தான் அல்ல. இடமுறை, ஆப்பு சொல்முறை, கதை சங்கிலி முறை இது எல்லாமே நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக பயன்படுத்துகிறது தான். ஸோ இது எல்லாமே நிமோனிக்ஸில் அடங்கும். அடுத்து, அரேஞ்ச் த ஃபாலோயிங் தியரிஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இன் த கிரானிக்கல் ஆர்டர், அதாவது கால வரிசைப்படி பின்வரும் நுண்ணறிவு கோட்பாடுகளை ஒழுங்கமைக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, அதாவது CDBA. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பியர்மேன்ஸ் 2 ஃபேக்டர் தியரி, அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா தேர்ட் ஸ்டோன் மல்டி ஃபேக்டர் தியரி, குல்ஃபோர்ட்ஸ் தியரி ஆஃப் இன்டலெக்ட், கடைசியாக உங்களுக்கு கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் தியரி. நீங்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை அப்படியே தமிழில் வந்து நுண்ணறிவு கோட்பாடுன்னு போட்டிருப்பாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பையன் இருந்தான், அதுக்கப்புறம் வந்து அவன் கல் எடுத்தானே வச்சுக்கோங்க. ஸோ மேன் தான் ஃபஸ்ட்டு வரணும், அதுக்கப்புறம் தான் வந்து தேர்ட் ஸ்டோன் ஞாபகம் வரணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவன் வந்து ஒரு ஃபோர்ட் கார் பார்த்தான், கார்டனில் இருந்தான், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பையன் கல் எடுத்தான், ஃபோர்ட் கார் பார்த்தான், கார்டனில் இருந்தான், இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பியர்மேனுக்கு அப்புறம் தேர்ட் ஸ்டோனுக்கு அப்புறம் கல்ஃபோர்ட்க்கு அப்புறம் கார்ட்னர் அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.